Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னா ஈஸியான சாம்பார் தான் பண்ண போறோம். 10 நிமிஷத்துல பிரஷர் குக்கர்ல நம்ம சாம்பார் பண்ண போறோம். காய்கறி எதுவுமே தேவை கிடையாது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இருந்தாவே போதும். இது சூப்பரான சாம்பார் பண்ணிடலாம். நான் இங்கே துவரம் பருப்பை கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 7-8 பூண்டை உரித்து போட்டுக்கோங்க. தக்காளி 2, பச்சை மிளகா 3 கட் பண்ணி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம இதை முங்குற அளவுக்கு வேக விடுறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா கலந்துட்டு இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு பருப்பு நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். பருப்பு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் குக்கரை. சூப்பராக பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா மசிச்சு விடுங்க. கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம வேணுன்ற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, இது நல்லா ஃப்ரை ஆன ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு 8-10 உரித்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட். ஒரு 7-8 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் தாளிக்கையில் போட மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க வாசனைக்கு. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிட்டு ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவு புளி தண்ணியை நான் இங்கே கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அதையும் இதில் ஊற்றிடலாம். நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப போட வேணாம். ஏற்கனவே தக்காளி போட்டுக்கனால கொஞ்சமாக நம்ம புளி கரைசலை ஊற்றினா போதும். இப்போ இதுவும் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம வேக வச்ச அந்த பருப்பு கடையில் இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா சலசலன்னு கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி இலையை இதில் தூவி விட்டுறலாம். இதை 10 நிமிஷத்தில் நம்ம இந்த சாம்பாரை பண்ணிடலாம். இட்லி, தோசைக்கு, இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.